மங்களம் வருவாய் மதுரைக்கு அரசே. அங்கையர்கள் நீ அன்பு மீனாட்சி அந்தங்கள் அனைத்தும் மயினாட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசே. திங்களை சூழிய சிவனுக்கு துணைவி மீனாட்சி செந்தமிழ் பாவை. திங்களை சூழிய சிவனுக்கு துணைவி செய்தி காவாச்சு செந்தமிழ் பாவை. மணக்கோலம் திருமண கோலத்தில் தவங்கவள் சக்தி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசே. சங்கத்தமிழ் போல் தைத்தவள் சக்தி. தமிழின் சுவை போல் இனிப்பவள் சக்தி. சங்கத்தமிழ் போல் பணிவவர் நடுவே தமிழ் போல் சுவை போல் இனிப்பவள் சக்தி. தருபவள் குணமகள் சக்தி. சக்தி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசே. தாமரை பூவில் தனிவர் நடுவே தமிழ் போல் சுவை போல் சாத்தவள் சக்தி. தாமரை பூவில் தலைநகர் நடுவே தாமரை குளத்தை சார்ந்தவள் சக்தி. மாமதுரை கோழி மாபெரும் சக்தி. மாநிலம் எங்களும் சிவசக்தி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசே. அங்கையர்கள் அன்பு மீனாட்சி அங்கையர்கள் அம்மையினாட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசே. மதுரைக்கு அரசே. மதுரைக்கு அரசே. மதுரைக்கு அரசே. எமது மதுரை கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி நினைவு நாடக மன்றத்தின் மூலமாக இங்கே சிறப்பாக முத்தமிழ் பேரவையிலே நடைபெற்ற கண்ணகி நாடகத்தில் நடித்த நடிகர்களை முத்தமிழ் பேரவையின் சார்பாக கௌரவிக்கும் விதமாக இந்த அவைக்கே பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு சகோதரராக, இசைக்கு தலைவனாக இந்த தமிழுலகம் உள்ளவரை, சீர்காழி என்ற பெயர் நிலைத்திருக்கும் வரை ஐயா சிவசிதம்பரம் அவர்கள் பெயரும் இந்த தமிழ் உலகில் நிலைத்து நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர், அரிய மனிதர். இசைக்கு நிகர் வயதில்லை அவருடைய வரலாறு. தந்தையைப் போல் மகனும் இசை உலகில் கலைவாணியின் தவப்புதல்வனுமாக இருக்கின்ற எமது நாங்கள் அங்க வகிக்கின்ற இயலிசை நாடகமன்றத்தில் நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றுகின்ற எங்கள் பெருமைக்குரிய சகோதரர் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் இந்த நாடகத்திலே பங்கேற்ற நடிகர்களை கௌரவிக்க வேண்டும் என்று
முத்தமிழ் பேரவையின் சார்பாக இங்கே கௌரவிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நாடகத்தில் கோவலனாக நடித்த இசை நாடக உலகில் எவராலும் இடத்தை பிடிக்க முடியாத அளவிற்கு இந்த நாடகத்தில் இன்றுதான் அரங்கேற்றமே. இந்த நாடகம், இந்த கோவலன் நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக 10 தினங்களாக பெரும் முயற்சி எடுத்து இவர்களை எல்லாம் உருவாக்குகின்ற விதமாக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு மாபெரும் வெற்றியை தந்த என் உடன்பிறவா தம்பி, இசை நாடக உலகின் சிவாலியே என்று அன்போடு எங்க மக்களால் அழைக்கப்படுகின்ற RP ஹரிஹரன் அவர்களை நம்முடைய இசை வாணர் கௌரவிப்பதற்கு முன்பாக நாடக கலைஞர்களை பற்றி ஒரு சில வாழ்த்துறைகளை அருமை சகோதரர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் பேசி அவர்களை கௌரவிக்க வேண்டுமாய் எமது MRM நாடக மன்றத்தின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இசை நாடக மரபினை முத்தமிழ் பேரவை முத்தமிழையும் போற்றும் வண்ணம் ஏற்பாடு செய்து சென்னை மாநகரத்தில் ஒரு காலம் சிறிது வளர் கலை பெரிது என்று என்னுடைய தந்தையார் சொல்வார்கள். இதெல்லாம் முழுமையாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்க வேண்டிய நாடகம் இருந்தாலும் அது காலத்தின் அருமையை கருதி அதை இரத்தின சுருக்கமாக என்று சொல்ல வேண்டும். ஒரு தொய்வில்லாமல் மிக அருமையாக கோவலன் கண்ணகி வரலாற்றினை படித்து காட்டிய அத்துணை பெருமக்களுக்கும் என்ன பாட்டு ஒவ்வொருத்தரும் பாடினதும் நாட்டிய பாடினதும் மேடையில் கண்கவர் ஆடை அணிகலன்களோட அந்த காலத்திற்கே பாண்டிய அரசர் காலத்திற்கே அழைத்து சென்றது ரொம்ப சிறப்பு. அண்ணன் கணேஷ் ராமண்ணா அவர்கள் பொருளாளர் அவர்கள் இருக்கின்றார்கள். மாபெரும் இயக்குனர் ராமண்ணா ஐயா அவர்களுடைய திருமகனார் அவர். அப்படி ஒரு மாபெரும் இயக்குனரின் மகன், பல தயாரிப்புகளை கண்ட நிறுவனத்தை கண்டவர். இன்றைக்கி இந்த நாடகத்தை எல்லாம் பெரியவங்கள்லாம் ரசித்ததுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்களும் இசையோடு சேர்ந்து இந்த இசை நாடக மரபினை காணுகின்ற வாய்ப்பினை அளித்த முத்தமிழ் பேரவைக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்காக நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு என்னுடைய நன்றி, சிறப்பான நன்றி. கலைஞர்களுக்கு நீங்கள் சால்வை போட்ட மாதிரி வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய கோவலனாக நடித்த RP ஹரிஹரன் அவர்களுக்கு நம்முடைய டாக்டர் சிவசிதம்பரம் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள். நகைச்சுவை நடிகராகவும் பாண்டிய மன்னனாகவும் பங்கேற்று நடித்த அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் கலைமாமணி விருது பெற்ற கலைமாமணி விருது பெற்ற ARA கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கின்றார்கள். அதே போல இங்கு கண்ணகியாக நடித்து மிக பெரும் பாராட்டை பெற்றவர். உண்மையிலேயே நாங்கள்லாம் அசந்து போனோம், அந்த அளவுக்கு கண்ணகியாக நடித்த விஜய் அவர்களை, அதே போல மாதவியாக நடித்த நம்முடைய தேன்மொழி அவர்களை பாராட்டுகிறார்கள். அதே போல நம்முடைய ஹார்மோனிய கலையரசு, அதாவது அந்த காலத்தில் SSR எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு வந்தால் நம்ம டாக்டர் சிவசிதம்பரனுடைய அப்பா கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு பாடி அந்த நிகழ்ச்சி இடத்தையே குதூகலிக்க வச்சிருவாங்க. அதுபோல இன்னைக்கு டாக்டர் சிவசிதம்பரம் வந்த உடனே அவர் பாடிய அபிநய சுந்தரியை பாடி அவரே பூரிச்சு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில். அப்படி பாடிய ரத்னப்பா அவர்களை ஹார்மோனிய கலையரசரை பாராட்டுகிறோம். அதே போல இங்கே அமைச்சராக நடித்தாலும் கூட ஒரு எங்கள் பகுதியில் ராஜ நடிகராக நடித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆட்டூர் ஆறுமுகம் அவர்களை ஐயா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஐயா அவர்கள் பொருளாளர் என்பதுதான் தெரியுமே தவிர இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய தந்தையாரை நினைக்கின்ற பொழுது கூடுதலான மரியாதை எங்களுக்கு அதிகமாக வந்து விட்டது. எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், எப்பேற்பட்ட தகப்பனுக்கு பெற்ற மகன் என்பதை நினைக்கின்ற பொழுது பூரிப்படுகின்றோம். உள்ளபடிக்க புல்லரிக்கிற அளவிற்கு ஒரு அப்பாவுடைய வரலாறு. ஆக அடுத்தபடியாக இந்த நாடகத்திலே நடித்த நம்முடைய ராஜ நடிகர் KPA காளிமுத்து என்று சொன்னால் புதுக்கோட்டை பகுதியிலே தென் மாவட்டங்களிலே ஒரு வள்ளி திருமண நாடகத்திலே அவரை போல பாடி நடிப்பதற்கு குரல் வளமிக்க மிகப்பெரிய நடிகர்.
இந்த நாடகத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ராஜ நடிகர்கள் எல்லாம் வெவ்வேறு வேடங்களில் நடித்து இங்கே சிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு ராஜ நடிகை பத்மா அவர்கள் கோப்பெருந்தேவியாக நடித்து சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். இதே போல மிருதங்க வித்வானாக இங்கே வந்து நடித்த அற்புதமான மிருதங்க கலைஞர் ஐயா சிவசிதம்பரம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். புறத்தநாடு ஆறுமுகம் என்றால் மிகப்பெரிய கலைஞர். அவருடைய மகன் நம்முடைய விநாயகமூர்த்தி அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம். அதே போல அப்ப சொன்னாங்க இந்த அரங்கமே வந்து திருவாவடுதுறை நம்ம ராஜரத்னம் பிள்ளையா அவர்கள் பேர்ல இந்த அரங்கத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி இருக்கிறார். அவர்கள் பெரிய இசை மேதை மட்டுமல்ல, சுயமரியாதைக்காரரும் கூட. பெரியார் செய்ததை, பேரறிஞர் அண்ணா செய்ததை, முத்தமிழறிஞர் கலைஞர் செய்ததை இன்றளவும் தளபதியும் நம்முடைய உதயநிதியும் செய்து வருகின்ற அந்த பாரம்பரியத்தை இசையிலே செய்த மாமனிதர், ஒரு இசை கலைஞராக செய்த மாமனிதர். அதனால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் திருப்பெயரால் இந்த ஒரு அரங்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பேரனுடைய திருக்கையால் இந்த வாழ்த்து பெறுவது ஜெயமாதவனுக்கு பெருமை என்று இந்த நேரத்திலே சொல்லுகிறோம். அதே போல நம்முடைய ஆல்ரவுண்டு கலைஞர் அருள் அவர்கள் வாசிப்பதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அற்புதமான ஒரு பலவாத்திய கலைஞர். அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். தாள கலைஞர் தியாகராஜன் அவர்களை பாராட்டுகிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக எங்களோடு வருகை தந்து நாடக கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் தலைவராக இருந்து வருகின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற அண்ணன் பல காந்தி அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டி பெருமைப்படுத்துகிறோம். அதே போல இந்த நாடகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கிராமிய இசைக்கலைஞர், எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக பல கலைஞர்களை தமிழகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர், தன்னலம் பாராத உழைப்பாளி, கலைக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிற ஒப்பற்ற மனிதன் சோமசுந்தரம் அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி இந்த அருமையான நாடகத்தை தனது மேற்பார்வையிலே கடந்த பல நாட்களாக முயற்சி செய்து அதற்கு ஒத்திகையெல்லாம் பார்த்து இன்று இங்கே அரங்கேற்றம் செய்த மதிப்பிற்குரிய தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்துடைய நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர், எங்களுக்கெல்லாம் அன்பு அண்ணன் வழிகாட்டி திரு எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கவனிக்கிறார். நீங்க